morning students. போன மாடல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா what are the new elements in HTML அப்படின்னு கண்டிப்பா பார்த்திருக்கோம். ஸோ அந்த HTMLல கேன்வாஸ்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன மீடியா எலிமெண்ட்ஸாக நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்னா என்ன, அந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதோட அட்ரிபியூட்டா எந்தெந்த எலிமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஆர்டிகல் எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த மாடியூல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷன் எலிமெண்ட் பத்தி என்ன செய்ய போறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போறோம். இந்த செக்ஷன் எலிமெண்ட்னா என்ன, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பகுதியை டிஃபைன் பண்றதா என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் டேகோடைய வேலை. சரியா? இந்த WW கன்சர்டியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த செக்ஷனை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டென்ட்னோட என்ன செய்ய போறோம், குரூப்பிங் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த கண்டென்ட் எதுல குரூப் பண்ணிருக்கணும், ஒரு ஹெட்டிங்ல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அதை வந்து குரூப் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த WWW கன்சார்டியம் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த செக்ஷன் எலிமெண்ட்டை எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஸோ செக்ஷனுங்கிற டேக் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்டார்டிங் ஆஃப் த செக்ஷன் டேக், எண்டிங் ஆஃப் த செக்ஷன் டேக். இன் பிட்வீன் வி ஹாவ் டு ரைட் த கண்டென்ட் வித் ஹெட்டிங். ஹெட்டிங்கோட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டென்ட்டை என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். சரிங்களா? இது வந்து செக்ஷன் எலிமெண்ட்னா என்னென்னு என்ன செஞ்சுருக்கோம், டிஃபைன் பண்ணிருக்கோம். எப்படி எழுதுறது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரியா? இந்த செக்ஷன் எலிமெண்ட் எங்க இருக்கும், ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட். இது ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ல எங்க இருக்கும் அப்படின்னா ஆர்டிகிளுக்கு மேல இருக்கும். இது வந்து நம்ம நினைச்சிருக்கோம், போன கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஆர்டிகிள வந்து என்ன செஞ்சுக்கலாம், நெக்ஸ்ட் செக்ஷன் எலிமெண்ட்டுக்குள்ள எழுதிக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் எலிமெண்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆர்டிகிள்ல என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? நெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். நெஸ்டிங்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் அல்லது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள இன்னொரு எலிமெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும். இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா சிம்பிளா என்ன செய்றோம், நெஸ்டிங்னு சொல்றோம். சரியா? ஓகே. அப்ப என்ன சார் எதை எதுக்குள்ள நெஸ்ட் பண்றது, ஆர்டிகிள் எலிமெண்ட் என்ன செஞ்சுக்கலாம் செக்ஷன் எலிமெண்ட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம் நெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் எலிமெண்ட்டை ஆர்டிகிள் எலிமெண்ட்ல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குரூப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, எப்படி சார் குரூப் பண்றது, முதல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆர்டிகிள் வந்து செக்ஷனுக்குள்ள எப்படி இருக்குது அப்படிங்கறத என்ன செஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்குவோம். ஆர்டிகிள் வித்தின் செக்ஷன். சரியா? செக்ஷனுக்குள்ள ஆர்டிகிள் இருக்குது. தட் இஸ் செக்ஷன்ங்கிறது ஒரு எலிமெண்ட், ஆர்டிகிள்ங்கிறது ஒரு எலிமெண்ட். இந்த செக்ஷனுங்கிற எலிமெண்ட்டுக்குள்ள இந்த ஆர்டிகிள்ங்கிற எலிமெண்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். இந்த செக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன செய்யும் அப்படின்னா குரூப்பிங் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம், வித் ஹெட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்கேன், இந்த இடத்துல நான் வந்து செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஹெட்டிங் எலிமெண்ட் வச்சு டேட்டா என்ன செய்ய போறேன் அப்படின்னா குரூப் பண்ண போறேன். ஆர்டிகிள்னா என்ன அப்படிங்கிறத போன மாடியூல்ல பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இதில் வந்து அதாவது இண்டிபெண்டன்ட் டேட்டா இருக்கும், இல்லை செல்ஃப் கண்டென்ட் டேட்டா இருக்கும். எங்க இருந்தாலும் ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் போன கிளாஸ்ல வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகிள் ஸ்டார்டிங் ஆஃப் த ஆர்டிகிள் எலிமெண்ட் அண்ட் எண்டிங் ஆஃப் திஸ் டேக் வித் இன் பிட்வீன் த செல்ஃப் கண்டென்ட் டேட்டா இஸ் another ரீட். சரிங்களா? ஸோ செக்ஷனோட என்ன செஞ்சிடறோம், டேக் எலிமெண்ட்டை வந்து இங்க க்ளோஸ் பண்றோம். இந்த க்ளோஸ் பண்றதுல இந்த என்னது ஸ்லாஷ் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா? சரி, இது வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் சின்டாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பின்னாடி என்ன செய்வோம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம், எப்படி ஆர்டிகிள் வச்சு செக்ஷன்ல என்ன செய்யலாம் நெஸ்ட் பண்ணலாம், செக்ஷனை எப்படி ஆர்டிகிள் நெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத என்ன செய்வோம் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஆர்டிகிள் எலிமெண்ட் செக்ஷன்ல எப்படி சார் கொண்டு வர்றது, ஆர்டிகிள் எலிமெண்ட்டுக்குள்ள செக்ஷன் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர்றது. போன இதுல என்ன பார்த்து போன ஸ்லைட்ல வந்து செக்ஷனுக்குள்ள ஆர்டிகிள் எலிமெண்ட் இருந்தது. ரிவர்ஸ் ப்ராசஸ் இது என்ன அப்படின்னா ஆர்டிகிள்ல என்ன செய்யறோம் அப்படின்னா செக்ஷன் எலிமெண்ட்டை கொண்டு வர்றோம்.
ஸோ ஆர்டிக்கிள் முதல்ல என்ன செஞ்சுட்டேன், டேக் வந்து எழுதிட்டேன் ஆர்டிக்கிள்னு. சரியா, இது ஸ்டார்டிங் டேக்காக இருக்கணும், இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிக்கிளுக்கு உள்ள என்ன இருக்கணும், இந்த செக்ஷன் எலிமெண்ட் இருக்கு. சரிங்களா, ஸோ ஆர்டிக்கிள் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், செல்ஃப் கண்டென்ட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த செக்ஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா குரூப்பிங் ஆஃப் எலிமெண்ட் வித் ஹெட்டிங் கண்டென்ட் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். நெஸ்டிங் எதுக்குள்ளே எதை வந்து நெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ரைட்டு. ஸோ அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா HTML5ல உள்ள என்னது ஹெடர் எலிமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த ஹெடர் எலிமெண்ட்டும் இதுதான் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் அப்படின்னு என்ன செஞ்சுருப்போம் சொல்லியிருப்போம். இந்த ஹெடர் எலிமெண்ட் எதை குறிப்பிடுது அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ல உள்ள ஹெடரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது, அல்லது என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து செக்ஷன்ல என்ன செஞ்சிடும், ஒரு கண்டெய்னரா எப்படி யூஸ் பண்றோம், எந்த இருக்கு அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்டரி எலிமெண்ட்டுக்கு இந்த செக்ஷனை எப்படி ஒரு கண்டெய்னரா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஹெடர் எலிமெண்ட்ல பார்க்க போறோம். சரியா, ஸோ ஒரு டாக்குமெண்ட்ல எத்தனை ஹெடர் எலிமெண்ட் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்கேன், ஹெடர் எலிமெண்ட்டுங்கிறது ஒரு டாக்குமெண்ட் உள்ள ஹெடரை ஸ்பெசிஃபை பண்ணும், அல்லது என்ன செஞ்சிருக்கோம், இதை வந்து ஒரு கண்டெய்னர் சொல்லியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா எந்த எலிமெண்ட், அதாவது எந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோமோ அதுக்குரிய கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா, ரைட். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டேன். HTML டேக் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட் டேக் நான் எதுவுமே என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணலாம். பாடி டேக் என்ன செஞ்சுருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாடி டேக்கில் தான் என்ன செய்ய போகிறோம், நம்மளோட கண்டென்ட் எல்லாமே என்ன செய்ய போகிறோம், டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டிக்கிள் கொடுத்துருக்கேன். ஆர்டிக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா, செல்ஃப் கண்டென்ட் டேட்டா ரீட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ஆர்டிக்கிள்குள்ளே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஐ யூஸ் த ஹெடர் எலிமெண்ட். ஹெடர் எலிமெண்ட்னா என்ன, ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஹெடர் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம், வித் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹெடர் எலிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெடர் எலிமெண்ட்டில் ஹெட்டிங் டேக் என்ன செஞ்சுருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா HTMLனா என்ன அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன் சொல்லியிருக்கேன். சரியா, இது வந்து டாக்குமெண்ட்டோட ஹெடர். வாட் இஸ் HTML? இப்போ என்னோட டாக்குமெண்ட் வந்து HTML சொல்லியிருக்கேன். ஸோ இது நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஹெடர் கொடுத்துருக்கேன். HTMLனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரு பேராகிராஃப் டேக் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சின்டாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சின்டாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். என்ன செஞ்சுட்டேன், இந்த ஹெடர் டேக் வந்து என்ன செஞ்சாச்சு, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, ரைட்டு. அடுத்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஹெடர் முடிச்சிட்டோம். ஹெடர் மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், முடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன செஞ்சிருக்கோம், அடுத்து வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ HTML என்னன்னு கேட்டோம் இல்லையா, இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கேன், பேராகிராஃப் டேக் பண்ணி HTMLனா என்ன அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரு HR டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த HR டேக் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து எனக்கு அவுட்புட்டாக வேணும். நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் கிடச்சிருக்கு. சரிங்களா, இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து ஒரு சின்டாக்ஸ் என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன். இதில் ஒரு ஹரிசாண்டல் ரூல் என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணதுக்காக அந்த HR டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா HTML எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விட்டுருக்கேன், பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. சரியா, ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஒன்றுன்னு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக்காக என்ன செஞ்சிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் டைப் எப்படி இருக்கணும், HTML டேக் இருக்கு, பாடி டேக் இருக்கு. இந்த பாடி டேக்ல என்ன இருக்கணும், பாடியில் என்ன இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாடி டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கணும், இந்த HTML க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இங்கே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கடைசியில் ஆர்டிக்கிள் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா என்ன செஞ்சிருக்கோம், முதல்ல போன ஸ்லைடில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருப்போம். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிக்கிள் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பாடி டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம், HTML க்ளோஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, சரி. இதனோட அவுட்புட்டு எப்படி சார் இருக்கும், அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஹெட்டிங்கு. சரியா, இது வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா
சின்டாக்ஸ்னு என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன். அந்த ஹெட்டிங்க்கு என்ன செஞ்சிருக்கேன், டாக்குமெண்ட்டுக்கு ஹெடர் கொடுத்துருக்கேன். இந்த ஹெடரில் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த பேராகிராஃப் என்ன செஞ்சிருக்கேன் எழுதியிருக்கேன். இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கலாம், இந்த ஹச்ஆர்னு கொடுத்தோம் இல்லையா, ஹரிசாண்டல் ரூல், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த HTML எப்படி எழுதுறது அப்படிங்கிற என்ன செஞ்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த மாடலை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹெடர்னா என்ன, செக்ஷன்னா என்ன, ஆர்டிக்கிள் ஏற்கனவே ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஆர்டிக்கிளை எப்படி செக்ஷன்கள் கொண்டு வரலாம், இந்த செக்ஷனை எப்படி ஆர்டிக்கிள்குள்ளே நெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஒரு மாடல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இன்னும் என்ன எலிமெண்ட்லாம் HTML ஃபைலில் புதுசாக இருக்குது. உதாரணமாக என்ன செஞ்சுருக்கோம், நேவிகேஷன் இருக்குது, ஃபிகர் கேப்ஷன் இருக்குது, ஃபிகர் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்வோம் அடுத்த மாடலில் நம்ம வந்து விரிவாக என்ன செஞ்சுக்கலாம் பார்க்கலாம். சரிங்களா?